திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் அருள் புரிந்து வர தாயுமானவர் சுவாமியின் பெயர் அவருக்கு எப்படி வந்ததுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். காவிரி ஆற்றின் தென்கரையில சுவாமி அருள் புரிகிறாரு. வடகரையில வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்துல ஒரு தாய் எப்பொழுதும் தாயுமானவரை வணங்கி வர்றத வழக்கமா வச்சிருக்காங்க. சுவாமிக்கு இருக்கிற ஒரு குணம், நாடி வந்தவங்களுக்கு முதல்ல சோதனை கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த தாய் தன்னோட மகளோட பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு தாயுமானவர்கிட்ட வேண்டிட்டு வரணும்னு விரும்பி ஆத்த கடந்து போய் தாயுமானவரை தரிசிச்சுட்டு திரும்புறப்போ காவிரி ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. ஆத்த கடந்து எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ 2 கையையும் உயர்த்தி தாயுமானவரை நினைச்சு, சுவாமி, என் மகள் பிரசவ வழியில துடிப்பாலே, நான் என்ன செய்யறது, எப்படி வீட்டுக்கு போய் மகளை பாக்குறது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு அழுகுறாங்க. அந்த சமயம் தாயுமானவர் அந்த தாய் போல உருவெடுத்து வடகரை போய் அவள் மகளுக்கு பிரசவம் பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாரு. வெள்ளம் வடிஞ்சிருது. உடனே அந்த தாய் ஓட்டமா வீட்டுக்கு ஓடி போய் தன்னோட மகளை பாக்குறாங்க. பிரசவம் நல்லபடியா முடிஞ்சு தாயும் செய்யும் நலமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட தாய் மகளை பார்த்து, நானும் கூட இல்லையே, யாரு உனக்கு துணையா இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. நீ தானம்மா எனக்கு பிரசவம் பார்த்து, தெரியாத மாதிரி கேக்குறியேன்னு மகள் சொல்லவும் தாய்க்கு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தாயுமானவர் அருள்வாக்கு அசரீரியா ஒலிக்குது. பெண்ணே, நீ கை கூப்பி என்னை வேண்டினாய், ஆதலால் உன்னிடத்தில் இருந்து உன் மகளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சுவாமிக்கு பெயர் தாயுமானவர். இதுதான் வரலாறு. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் குறிஞ்சிப்பண் ராகம் அரிகாம்பது. நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிரோமே தேனயம் பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேரும் கழுமல ஊரி கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்ல வான சம்பந்த தவறொடு மன்னி வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம்.